வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இன்றைய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக என்னென்ன வரப்போகிறது, அடுத்தடுத்து என்ன இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோட பார்ப்போம். ஆனா புதன்கிழமை ஆனாலே உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில இன்றைக்கு எந்த குடும்பத்தை பார்க்க போறோம், இவ்வாறும் குடும்பங்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிற அளவுக்கு பல காணொளிகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் நாங்கள் அராலி பகுதியில் தான் இணைந்து கொண்டிருக்கின்றோம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக. இந்த இடத்தில் பல்வேறுபட்ட குடும்பங்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். பல பேருடைய குடும்பத்தில் பல பேருடைய வாழ்க்கையில் திருப்பு முனைகள் அமைய பெற்றிருக்கிறது. எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல், ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் இருந்த மக்கள் கூட இப்போது தங்களுடைய இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி மூலமாக இணைந்து அடுத்த கட்டம் வாழ்க்கையில முன்னேறக்கூடிய பல உதவிகளை எங்களுடைய உறவுகள் செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1-2 காணொளிகளோடு உங்களுடைய இந்த உதவிகள் நின்று விடாமல் இறுதி வரைக்கும் தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அதை தாண்டி இப்போது கஷ்டப்பட்ட வறுமைக்குட்பட்ட மக்களை காட்டி அவர்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய இந்த பணங்கள் போல, சொத்துக்கள் போல நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்கவில்லை. சரியான முறையில் ஒரு டிவி தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவேற்றி கொண்டிருக்கின்றோம், கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மக்களுக்காக. எனவே எத்தனையோ மோசடிகள், எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாக பார்த்திருப்பீர்கள், பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி தெரியும். எல்லாருமே சொல்லுவார்கள் 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை என்பது போலதான் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேணும். எங்கு உண்மை இருக்கிறதோ அதை அலசி ஆராய்ந்து நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய உதவிகளை வழங்குகின்ற வேளையில் அது சரியானவர்களுக்கு சென்றடையும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். நீங்கள் தான் முதலில் முடிவெடுக்க வேணும், யார் மூலம் யாருக்கு உதவிகள் சென்றடைய வேணும் என்பதை. எங்களுடைய அன்பு உறவுகள், நீங்கள் முடிவெடுத்ததுக்கு பிற்பாடு உங்களுடைய உதவியை வழங்குங்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே கூறிக்கொண்டு, இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக நாங்கள் ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்த போகின்றோம். அவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக இந்த நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்கள் வந்திருக்கக்கூடிய அந்த அக்காவோட கதைக்கலாமா? சரி, வணக்கம் ஜெகதீஸ்வரி அக்கா. இன்னைக்கு உங்களோட தான் எங்களோட நிகழ்ச்சியை கடந்து செல்ல போகுது. உங்களை பற்றி அறிமுகத்தோட உங்களோட பிரச்சனையும் நீங்க சொல்லுங்க. நான் நித்யானந்தன் ஜெகதீஸ்வரி. உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் நான் என் வீடு திருத்த வேணும், திருத்து வேலைக்காண்டி உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொள்கிறேன். உலக வங்கி வீட்டு திட்டம் 2007ஆம் ஆண்டு தந்தது 3.5 லட்சம். அது நிறைய சும்மா கட்டின படியே இருக்குது. நிறைய பூசுறணும், நிலங்கள் இழுக்கணும், கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் போட வேணும், கட்டின படியே இருக்கு. அப்ப அதால நான் இந்த உதவுங்கரங்கள் நிகழ்ச்சியில் இப்படி உதவி செய்யணுமான்னு சொல்லி அறிஞ்சா போல இப்ப எத்தனையோ வருஷமா வீடு திருத்து வேலைன்னு இன்னும் ஒரு உதவியும் கிடைக்கல. உலக வங்கி வீட்டு திட்டம் தந்தவதான் திருத்து வேலையண்டு பதிஞ்சேன். நான் AGOSல எல்லாம் போய், GST எல்லாம் போய் நிறைய இடத்த பதிஞ்சது. எனக்கு ஒரு திருத்து வேலை தர சொல்லி கேட்டு பதிஞ்சது, திருத்து வேலை தரையில. அப்ப வீடு கட்டின படியே இருக்குது, நிறைய வேலை இருக்குது, அதுதான் உதவி செய்வீங்கன்னு சொல்லி கேட்டேன். சரி, உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்க அக்கா. எத்தனை பேரு, யார் யார் இருக்கிறீங்க, கணவன் என்ன தொழில் செய்யறாரு, இத்தனை பிள்ளைகள் என்ன செய்யணும்? நாங்கள் 5 பேர் குடும்பத்துல, 2 பொம்பளை பிள்ளையும் 1 ஆம்பளை பிள்ளையும். கணவன் கூலி வேலை தான் செய்கிறார். நெடுகலும் வேலை 2 பேரும். அது கிழமையில 1 நாளைக்கு 2 நாளைக்கு வரும். மிச்ச நாள் வீட்டுல இருப்பார். அவருக்கும் இந்த முட்டு வருத்தம், வீசிங் இருக்குது. அதனால பெரிய பாரதூரமான வேலைகள் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், பலத்த வேலைகள் செய்ய மாட்டார். அப்போ எங்களுக்கு சரியான கஷ்டம். 2 பொம்பளை பிள்ளைகளும் விரும்பித்தான் திருமணம் முடிச்சிருக்கணும். இப்போ எங்களோட மகன் ஒரு ஆள் இருக்கிறார், படிக்கிறார். அவர் 9ஆம் ஆண்டு படிக்கிறார். சரி, கணவன் கூலி வேலை செய்யறாருக்கா. இப்ப நீங்களும் உங்களோட ஒரு மகனும் இருக்கணும். பிள்ளைகள் என்ன மாதிரி வயது வந்ததுக்கு பிறகுதான் திருமணங்கள் செய்தவையா இல்லையான்னு சொன்னா? சின்ன வயசுல செய்தவ. மூத்தவா 19 வயசுல செய்தவா.
ரெண்டாவதும் 19 வயசுலாம் செய்தவா. என்ன மாதிரி அவையெல்லாம் இப்ப அவருக்கு 22 வயசு, மற்றவாக்கு 20 வயசு. என்னம்மா இந்த உங்களோட இடத்துல தான் இருக்கணுமோ இல்லைன்னு சொன்னா வேற இடத்துல இருக்கணும்? ஒராள் தொல்புரத்துக்கா செய்தவா, ரெண்டாவது எங்களோட இடத்த தான் செய்தவா. இப்ப மூத்தவா எங்களோட தான் இருக்கிற. உங்களோடதான் அவன் இருக்கிறா, மற்றது உங்களோட மகன், மற்றது நீங்களும் கூட கணவன் தான் இப்ப வீட்டை இருக்கிறீங்க. சரி, அப்ப இப்ப உங்களோட வீடு என்ன மாதிரி இருக்குது? இப்ப அவ மகள் அங்கேயும் இருப்பா, இங்கேயும் இருப்பா, இந்த மாமியார் வீட்டையும் இருப்பா. அப்படி போய் வெறுவினஞ்ச கொஞ்சம் நாளைக்கு இருப்பேன், அங்க கொஞ்சம் நாளைக்கு இருப்பேன், அப்படி இருக்கிறேன். சரி, வீட்டின் நிலையை பற்றி சொல்லுங்க. என்னம்மா வீடு என்ன குறையோட இருக்குதா இல்லைன்னு சொல்லுங்க. வீடு கட்டினபடியே இருக்கு, குசினி ஃபுல்லா வேலை இருக்குது. பூசி இதுகள் பிளாட்டுகள் தட்டுகள் ஒன்றும் வைக்கல, முன்னும் குஞ்சு வேறுகள் பூசி மில்லிய எண்ணெய்கள் ஒன்றும் வைக்கல. மழையால் வந்தா என்ன மாதிரி ஓகே இருக்கலாம் வீட்டுல? மழை வந்தா ஓடு போட்டு இருக்கிறோம், தண்ணி சிந்தம். அது 2007ஆம் ஆண்டு போட்டது. அப்பவே நாங்கள் இந்த பழைய ஓடுதான் வாங்கி போட்டேன் நாங்கள். அது தண்ணி சிந்தம், பெரிய மழை பெய்தா சிந்தம் தண்ணி. அப்ப இந்த போன வருஷம் சரியான மழை ஒன்று பெய்ததான, அப்ப அதுக்கு என்ன செய்தீங்க? மழைக்குள்ள தண்ணி சிந்தம் தான் இருக்கிறது, இருப்ப முழும்பி இந்த மழை விட்டு அதுக்கு பிறகு இது செய்து போட்டு எடுப்போம். அது சும்மா நோமெலா தூருன்னா தண்ணி சிந்தாது, பெரிய மலைக்கு தண்ணிய தூத்துவான மல்லி எத்துமா போல சிந்தும். அப்ப இந்த மேரி மலையாளுக்குள்ள நாங்கள் இது நுழம்பு வெளியால கட்டி படுக்கிறதானு அதுல அந்த பெருசா தெரியாது. சரி, இப்ப மகன் 9ஆம் வகுப்பு படிக்கிறாரு. என்ன மாதிரி அவர் எந்த ஸ்கூல் படிக்கிறாரு? என்ன மாதிரி? சரஸ்வதி ஸ்கூல் படிக்கிறார். பள்ளிக்கூடத்தால் அவருக்கு உதவியல் செய்யணுமே. போக்குவரத்து வசதி என்ன மாதிரி? பஸ்ல தான் போய் வர. சரி, கணவன் வந்து கூலி வேலையா செய்யல. சரி, ஒரு நாள் கூலி 2000 தானே என்ன அவருக்கு? சரி, ஏதோ நீங்கள் மகளின் ஹஸ்பண்ட் என்ன செய்யற? ஹஸ்பண்ட் கடையில தான் வேலை செய்யறார், கராச்சு. அவர் சொந்தமா இல்ல, பழகினவர். பழகி அப்படியே அந்த கடையிலயே வேலை செய்யறார். சரி, அவையும் உங்களை பாப்பினமா தான, பிரச்சனை இல்லை இல்ல நீங்க தான் அவைய பாக்கணும்? இல்ல அவ தங்கட குழந்தை உண்டவாகி இருக்குது. அத தங்கட குடும்பத்தை தான் பாப்பினோம், அவங்கள பார்க்க மாட்டீங்க. சரி, அப்ப நீங்களும் கணவனும் கடைசி மகனும் தான் இப்ப இங்கால இருக்கணும், அங்கால மகளாக இருக்கணும். சரி, இப்ப உங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டை வந்து திருத்தக்கூடிய ஒரு வேலை, திருத்தல் வேலைன்னா என்னென்ன திருத்தல் வேலை இருக்கு? விராண்ட வந்து ஜன்னல் வைக்கணும், கதவு நில போடு பூச வேணும். மற்றது குசினியும் ஜன்னல் இல்ல, பூசையில உள்ளுக்கும் வேலை இருக்குது. குசினிக்க பூசி நிலம் மதுரம் ஒன்று இழுத்து கிடாக்குது. மற்றது பூசையில பூசி பிளாட்டு தட்டு ஒன்றும் வைக்கல, அப்படியே இருக்குது. இப்ப விழா வேலையும் இருக்குது. அதாவது நிலங்கள் எல்லாமே வந்து இழுத்திருக்கிறீர்கள், மற்றபடி தேவையான வேலைகள் ஒன்றும் செய்யல அதுக்கு. அப்ப அதுக்காக உங்களுக்கு இந்த திருத்து வேலைக்கு ஏதாச்சும் உதவி வந்து செய்ய சொல்லி கேட்கிறீங்க. நீங்க என்ன நீங்க வேலைக்கு எதுவும் போறீங்களா இல்லைன்னு சொன்னா வீட்டுதான்? இல்ல நான் வேலை போறல, வீட்டுலதான். வீட்டுலதான். உங்களுக்கு ஏதாச்சும் வருத்தம் இருக்கா? இல்ல, எனக்கு சரி, உங்களோட கணவனுக்கு இருக்குமா வீசிங் பிரச்சனை இருக்கு? சரி, அப்ப வீசிங் பிரச்சனைன்னு சொன்னா மழை காலத்துல என்ன மாதிரி? மழை காலத்துல இப்படித்தான் சரியான கஷ்டப்படுது. சிட்டியாளுக்கும் சில நேரம் நாங்க பயந்தும் போடுவோம், இழுக்கிறத பார்த்தா சரியா கஷ்டப்படுவேன். பம் அடிக்கிறது, அடிச்சா கொஞ்சம் குறையும். சில நேரம் பம்முக்கே சொல்லு கேட்காது, சில நேரம் அப்படி இழுக்கும். நான் சுடு தண்ணிகளை எரிச்சு கொடுத்து, சுடு தண்ணிகள் குடிச்சு 2 பம்முகளை மடிச்சு அப்படி இந்த சித்தாளி வகல் அதுகள் இதுகள் பூசி கொஞ்சம் குறைஞ்சிடும். அந்த மேரி காலத்துல கூடுதலா இழுக்கும். மற்றும் வேலையில அந்த வேலை செய்தாருன்னு சொன்னா இந்த உடம்புல கொஞ்சம் நோகுற மாதிரி வேலை செய்தா உடனே இழுக்கத்து வாங்கிடும். கொஞ்சம் பேரப்பட்ட வேலையை செய்த உடனே இழுக்கத்து வாங்கிடும். மற்றும்படி குளிர்காலத்துலதான் கூடுதலா வரும். சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அது இருக்கா இல்லைன்னு பிறப்புல இருந்தே இருக்குது? சரி, அதால சிலதான் ஒன்றும் செய்யவே இல்லாது. சரி, உதவங்கரங்கள் நிகழ்ச்சியில் எனக்கு இந்த வீட்டு திருத்த வேலைய
தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளுவேன். போன் நம்பர் வந்து 076 21 25 783. இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்தியிருந்தோம். அந்த அக்கா சொல்றது வந்து தங்களுக்கு வீட்டு திட்டம் வந்து 2007ஆம் ஆண்டு தந்தது. அந்த வீட்டு திட்டத்துக்கு வந்து திருத்து வேலைகள் இருக்கிறது. அதாவது நிலங்கள் எல்லாமே வந்து இழுத்திருக்கணும். அதுக்கு வந்து இந்த ஜன்னல் போடுறது, கதவு போடுறது, அதை விட வந்து இந்த பிளாட்டுகள் வைக்கக்கூடிய மாதிரி எந்த ஒரு வசதியுமே இல்லை. அதை விட பலத்த மழை பெஞ்சா வந்து ஓட்டால வந்து தண்ணியல் வந்து ஊத்துறக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்துல வந்து இவர்கள் நித்திர கொள்ளாம எழும்பி கூட இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இந்த மாரிமலை காலங்கள்ல வந்து. எனவே வந்து அக்காவுக்கு அந்த திருத்து வேலைகள் செய்வதற்கு வந்து உதவி செய்ய சொல்லி இந்த நிகழ்ச்சியூடாக கேட்டிருக்கிறார். எங்களால முடிந்த உதவிகளை வந்து இந்த நிகழ்ச்சியூடாக எங்களுடைய உறவுகள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு காணொளிகளையும் வந்து ஒவ்வொரு கிழமையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே வந்து இந்த காணொளிகளை முழுமையாக பார்த்துவிட்டு யார் யாருக்கு உதவி செய்யலாம் என்பதை நீங்களே முடிவெடுத்து அவர்களுக்கான உதவிகளை வந்து எங்களுடைய அன்பு சொந்தங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி வாயிலாக சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கம் மற்றும் எங்களுடைய எந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொடுக்கின்றோம், எந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது என்பதையும் இதுல நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பல பேருக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடும். குறிப்பா வந்து எங்களுடைய இந்த காணொளிகளை வந்து நீங்கள் சமூக வலைத்தளங்களாக இருக்கக்கூடிய Facebook, யூடியூப்ல வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். டிவியில பார்க்க முடியாமல் அதை மிஸ் பண்ணக்கூடியவங்க நீங்க சமூக வலைத்தளத்தின் மூலமாக வந்து டான் தமிழொலி பேஜ்ல வந்து இந்த காணொளிகளை வந்து முழுமையாக உதவும் கரங்கள் என்கின்ற ஒரு தலைப்பின் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். அது ஒரு காணொளி அல்ல, பல காணொளிகள் வந்து பல வருடங்களாக நாங்கள் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அத்தனையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்து நாங்கள் பெற்று தந்திருக்கின்றோம். எனவே வந்து எங்களுடைய உறவுகள் கொடுக்கப்பட்ட அந்த உதவிகள் எல்லாமே வந்து அனைத்து நிகழ்ச்சியிலையும் வந்து நாங்கள் கொடுத்திருக்கின்றோம், கூறப்பட்டிருக்கின்றோம். எனவே வந்து இவ்வாறான குடும்பங்களுக்கு வந்து நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களிலும் வந்து உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக கேட்டுக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்தில் இந்த விடை பெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.